கயல்விழி சித்தார்த்தின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள். நேராக பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடித்தபோதும் அவர்கள் இருவரையும் சோஃபாவில் அமர வைத்து பாலும் பழமும் கொடுத்தனர். வித்யா பக்கத்தில் வந்து, மாமா, பால்ல சக்கரை கம்மியா இருந்தா சொல்லுங்க, அக்கா கிட்ட கேளுங்க, அவங்க இனிப்ப முத்தத்திலேயே கொட்டுவாங்க என்று கிண்டல் செய்ய, வித்யா, உனக்கு இன்னைக்கு வாய் ஜாஸ்தியா இருக்கு, நாளைக்கு நீ உன் புருஷன் கிட்ட மாட்டும் போது இதையெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லி தருவேன் என்று சித்தார்த் பதிலுக்கு கலாய்க்க அர்ஜுன் அங்கிருந்து நைசாக நழுவ பார்த்தான். வீடு முழுவதும் சிரிப்பொலியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. 3 வருட போராட்டத்திற்கு பிறகு அந்த வீட்டில் உண்மையான அமைதி குடிகொண்டிருந்தது. மண்டபத்தில் இருந்து வீடு திரும்பியதும் சடங்குகள் அனைத்தும் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தன. ராஜேஸ்வரி நிதானமாக சோஃபாவில் அமர்ந்து, சரிப்பா சித்து, விடிய காலையிலிருந்து விசேஷம் சடங்குன்னு எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்ப, நீ போய் கொஞ்ச நேரம் ஒரு ரூம்ல ஓய்வு எடுத்துக்கோ என்று சொன்னார். அவர் சொல்லி முடிப்பதற்குள், அப்பாடா, இதோ கிளம்பிட்டோமா என்று உற்சாகமாக எழுந்த சித்தார்த் கயல்விழியின் கையை தன் இரும்பு பிடியால் பற்றி கொண்டவன், வா கயல், நம்ம ரூமுக்கு போகலாம், எனக்கு செம்மையா தூக்கம் வருது, நீயும் என் கூடவே வா என்று அவளை மாடிப்படிக்கட்டை நோக்கி ஆர்வமாக இழுக்க தொடங்கினான். ஆனால் ராஜேஸ்வரியின் குரல் ஒரு சவுக்கடி போல அவனை தடுத்து நிறுத்தியது. சிது, நில்லு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இப்ப பாரு, உனக்கு விளையாட்டாவே போச்சு, முதல்ல என் மருமகளோட கையை விடு என்று அதட்டினார். சித்தார்த் அப்படியே அதிர்ச்சியில் திரும்பி, அம்மா, இப்போ என்னமா ஆச்சு? இதுக்கு மேலே என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தப்போ கூட ஒன்னா தங்க விடாம டார்ச்சர் பண்ணினீங்க, இப்பதான் முறைப்படி கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இல்ல, இன்னும் என்னமா பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று ஆவேசமாக கத்தினான். ராஜேஸ்வரி அவர் சிரிப்பை அடக்கி கொண்டு, இங்க பாருடா, உனக்கு கல்யாணம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, முறைப்படி இன்னைக்கு நைட்டு தான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அது வரைக்கும் என் மருமக கீழே இருக்கிற ரூம்ல தான் தங்கி இருக்கணும், நீயும் வேற ரூமுக்கு தான் தனியா போகணும், ஏன்னா உங்க முதலிரவுக்காக உன்னோட ரூமை ரெடி பண்ண வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்கு, அங்க அலங்காரம் எல்லாம் நடக்கும்போது நீ எப்படி அங்க இருக்க முடியும் என்று கேட்டார். இதை கேட்டதும் சித்தார்த்திற்கு தலைக்கு ஏறியது கோபம். தன் தாயை எரித்து விடுவது போல முறைத்தவன், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லம்மா, இப்படியே என்ன பிடிவாதம் பண்ணி பிரிச்சு வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாள் என் பொண்டாட்டிய தூக்கிட்டு உங்க கண்ணிலேயே படாத ஏதோ ஒரு தூர தேசத்துக்கு போயிடுவேன், அப்புறம் நீங்க தான் உங்க பிள்ளையையும் மருமகளையும் பார்க்க முடியலன்னு வேதனையில கிடக்க போறீங்க, பாத்துக்கோங்க என்று எச்சரித்தான். பக்கத்தில் இருந்த சிவலிங்கம் தன் மகனின் நிலையை புரிந்து கொண்டார். ஒரு இளைஞனாக அவனது தவிப்பு நியாயமானதுதான் என்றாலும் சம்பிரதாயங்களை மீறக்கூடாது என்று நினைத்தவர், சித்தார்த், அம்மா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குதுப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளையிலிருந்து உன் பொண்டாட்டிய உன்கிட்ட இருந்து நாங்க பிரிக்கவே மாட்டோம், இது சத்தியம் என்று சமாதானமும் செய்தார். சித்தார்த் கயல்விழியை ஒரு ஏக்கமான பார்வை பார்த்தான். அவள் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக நிற்பதை கண்டதும் அவனுக்கு இன்னும் எரிச்சலானது. யாருமே என் பக்கம் இல்ல, போங்கடா என்று முணுமுணுத்து கொண்டே அவனுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த தனி அறைக்கு விறுவிறுவென சென்று கதவை சாத்தி கொண்டான். கயல்விழிக்கு சித்தார்த்தின் அந்த வாடிய முகத்தை பார்க்கும்போது வருத்தமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக நின்றான். ராஜேஸ்வரி அவள் அருகில் வந்து, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா, அவன் அப்படித்தான், கொஞ்சம் அவசர புத்திக்கார. வித்யா, அக்கா வந்த பக்கத்து ரூமுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கவே, சாயந்தரம் மேக்கப் போடுறதுக்கு ஆள்லாம் வருவாங்க, அது வரைக்கும் இவன் நல்லா தூங்கி எழுந்திருக்கட்டும் என்று அனுப்பி வைத்தார். வித்யா கயல்விழியை அறைக்குள் அழைத்து சென்று அவளை படுக்கையில் அமர வைத்தவள், அக்கா, நீ முதல்ல படுத்து தூங்கு, அத்தை சொன்ன மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஏன்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா மாமா உன்னை தூங்க விட மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இப்பவே எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூங்கி எனர்ஜியை சேர்த்துக்கோ என்று கண்ணடித்து கிண்டல் செய்தாள். கயல்விழியின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. வித்யா, வாய மூடு, வர வர உன் பேச்சே சரியில்லை, ஒரு சின்ன பொண்ணு மாதிரியா பேசுற, போ இங்கிருந்து என்று அதட்டினாள். வித்யா இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு, என்னது சின்ன பொண்ணா? அக்கா, எனக்கு கல்யாண வயசே வந்துடுச்சு, நான் இப்போ காலேஜ் செகண்ட் இயர்ல இருக்கேன் தெரியுமா
இன்னும் ஒரு வருஷத்துல என் படிப்பே முடிஞ்சிடும். ஆனா நீயும் அம்மாவும் இன்னும் என்ன குழந்தையாவே ட்ரீட் பண்றீங்க. இருங்க, எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ உங்களை வச்சுக்கிறேன் என்று சவால் விட்டு அங்கிருந்து வெளியே ஓடினாள். கயல்விழி அந்த அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். ஜன்னல் வழியாக தெரிந்த வானத்தை பார்த்தபடியே இரவு வரப்போகும் அந்த இனிய தருணத்திற்காகவும் சித்தார்த்தின் கோபத்தை எப்படி தணிப்பது என்பது பற்றியும் கனவு காண தொடங்கினாள். தன்னுடைய அறைக்கு செல்ல முடியாமல் அதற்கு பக்கத்தில் இருந்த ஒரு விருந்தினர் அறையில் முடங்கி கிடந்த சித்தார்த்திற்கு தலை விடுத்துவிடும் போல இருந்தது. அறைக்குள் அங்குமிங்கும் ஒரு புலியை கூண்டில் அடைத்தது போல நடந்து கொண்டிருந்தான். ஏன் தான் இந்த அம்மா இப்படியெல்லாம் என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியல. கல்யாணமும் முறைப்படி முடிஞ்சாச்சு, இப்போ அவ சட்டப்படி என் பொண்டாட்டி. இன்னமும் அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறதுல இவங்களுக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது? பெத்த புள்ள இவ்வளோ கஷ்டப்படுறானின்னு கொஞ்சம் கூடவா அவங்களுக்கு தோணாது என்று தனக்கு தானே கத்தி கொண்டிருந்தான். தாளாத ஏக்கத்துடன் தன் போனை எடுத்தவன் கயல்விழிக்கு தான் அழைத்தான். மறுமுனையில் ஒரே ரிங்கில் போன் எடுக்கப்பட்டது. ஹலோ, சொல்லுங்க சித்து என்று கயல்விழியின் மென்மையான குரல் கேட்டதும் சித்தார்த்திற்கு இருந்த கோபம் இன்னும் எகிரியது. என்னடி சொல்லுங்க சித்துன்னு ரொம்ப சாதாரணமா கேக்குற? நீ உன் பாட்டுக்கு அங்க நிம்மதியா இருக்க, ஆனா இங்க நான் படுற அவஸ்தை உனக்கு தெரியுதா இல்லையா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எதுக்கடி என்ன உன் கூட சேரவே விட மாட்டேங்கிறாங்க? இன்னும் எவ்வளவு நேரம்தான் நான் இப்படியே தனியாவே புலம்பிக்கிட்டு கிடக்கிறது என்று கத்தி தீர்த்தான். கயல்விழி மெல்ல சிரித்து விட்டு, ப்ளீஸ் சித்து, கொஞ்ச நேரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டேன்னா அப்புறம் ஃபுல் டைமும் நான் உங்க கூட தான் இருப்பேன். உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன். இதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டி உங்க கூட தானே இருக்க போறா, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்று கொஞ்சம் குரலில் சமாதானமும் செய்தாள். இருந்தாலும் நீ என் ரூம்குள்ள வர்ற வரைக்கும் உன்னை பிரிஞ்சிருக்கிறது எனக்கு எவ்வளவு கொடுமையா இருக்கு தெரியுமா? அதை விட கொடுமை நம்மளோட ரூமுக்குள்ளேயே என்னை விடாம வேற ஒரு ரூம்குள்ள வச்சிருக்காங்க. இங்க பாரு கயல், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நான் இப்பவே உன்னைய பார்த்தாகணும், இல்லைன்னா நான் இங்க இருக்கிற ஜன்னல் வழியா குதிச்சு உன் ரூமுக்கே வந்துருவேன் என்று மிரட்டினான். கயல்விழி பதறி போய், ஐயோ சித்து, அப்படி எதையும் பண்ணிடாதீங்க, வாய்ப்பே இல்லை. நான் இப்போ அத்தை ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன். ஆனா அத்தை ஹாலில் உட்காந்துட்டு என் ரூமை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள மீறி உங்களாலையும் வர முடியாது, என்னாலையும் வெளியே வர முடியாது. எனக்காக ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க என்று கெஞ்சினாள். கோவத்தில் பல்லை கடித்த சித்தார்த், இங்க பாரடி கயல், இப்போ என்னை நீ தவிக்க விடுறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு நைட்டு மொத்தமா நீ என்கிட்ட அனுபவிக்க போற. அப்போ இருக்குதுடி உனக்கு தூக்கம் ரெஸ்ட் எதுவுமே இல்லாம நீ என் கஸ்டடியில தான் இருப்ப என்று காதலும் காமமும் கலந்த குரலில் கர்ச்சித்தான். கயல்விழி வெட்கத்தில் இதழ்களை கடித்து கொண்டு, சரி சித்து, நீங்க இனிமே என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்போ மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம்னு இருக்கேன். நீங்களும் கொஞ்ச நேரம் தூங்குங்க என்றாள். சித்தார்த் ஒரு பெருமூச்சை விட்டு, நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டு தான். இப்பவே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாதான் நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு ஹார்ட் ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரி சரி, நீ நல்லா இப்போவே தூங்கிக்கோ. நைட் ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மட்டும் தூக்கம் வருதுன்னு சொன்ன அவ்வளவுதான், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன், ஜாக்கிரதை என்று மிரட்டலாக சொன்னாலும் அவனது குரலில் அவ்வளவு காதல் ததும்பியது. அதை கேட்டவளுக்கும் ஒரு மெல்லிய புன்னகை வந்துவிட்டது. அவன் எந்த அளவுக்கு தன்னை மிஸ் செய்கிறான் என்பதை புரிந்து கொண்ட கயல்விழி இன்று இரவு தன்னை முழுவதுமாக தன் கணவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று மனதுக்குள் உறுதி பூண்டாள். ஓகே சித்து, இப்ப நான் போனை வச்சிடவா என்று கேட்டுவிட்டு இணைப்பை துண்டித்தாள். சித்தார்த் போனை அடைத்துவிட்டு மெத்தையில் அப்படியே விழுந்தான். கடந்த ஒரு வாரமாக இருந்த அலைச்சல் மற்றும் தூக்கமின்மையால் படுத்த சில நிமிடங்களேயே அவனுக்கு தூக்கம் கண்களை சொக்கியது. அடித்து போட்டது போல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். கயல்விழியின் நிலையும் அதுதான். திருமண ஏற்பாடுகள், சித்தார்த் மீதான கவலை என அவள் சரியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. அவளும் படுத்தவுடன் உறக்கத்தில் ஆழ்ந்தாள். மாலை நேரம் ராஜேஸ்வரி மெல்ல அறைக்குள் வந்து கயல்விழியை எழுப்பினார். கயல், அம்மா கயல், எழுந்திருமா, என்ன நல்ல தூக்குமா என்று தோளை தொட்டு எழுப்பினார். கயல்விழி மெல்ல கண்களை திறந்து,
அத்தை, சாரி அத்தை, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான் தெரியாம தூங்கிட்டேன் என்று பதறியபடி எழுந்தாள். இட்ஸ் ஓகே, பரவாயில்லம்மா. கல்யாண வேலைகள்ல நீ ரொம்ப சிரமப்பட்டுட்ட. இப்போ சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா. உன்னை தயார் பண்றதுக்காக மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்பு என்று சொல்ல கயல்விழி சுறுசுறுப்பாக எழுந்து குளியலறைக்குள் நுழைந்தாள். இன்று இரவு அவள் வாழ்க்கையின் மிக முக்கியமான இரவு என்பதால் அவளது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு புது உற்சாகம் தெரிந்தது. மாலை நேரம் நெருங்க நெருங்க திருமண வீட்டின் உற்சாகம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. குளித்து முடித்துவிட்டு வந்த கயல்விழியின் முகம் ஒரு புது மணப்பெண்ணிற்கே உரிய பொலிவுடன் மின்னியது. ராஜேஸ்வரி அலமாரியில் இருந்து ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிற காஞ்சிபுர பட்டுப்புடவையை எடுத்து கொடுத்தார். அதில் மெல்லிய வெள்ளி ஜரிகை வேலைப்பாடுகள் பார்ப்பதற்கே மிக நேர்த்தியாக இருந்தன. மேக்கப் கலைஞர் கயல்விழிக்கு அந்த புடவையை மிக அழகாக கட்டிவிட்டு முகத்திற்கு அதிகப்படியான அலங்காரங்கள் இன்றி அவளது இயற்கை அழகை எடுப்பாய் காட்டும் விதமாக சிம்பிள் மேக்கப் செய்து முடித்தனர். அப்பொழுது வித்யா ஒரு பெரிய தட்டு நிறைய கொடுத்த மல்லிகை பூக்களுடன் அறைக்குள் நுழைந்தவள், அக்கா, அத்தை இந்த பூவை உனக்கு சூட்டி விட சொன்னாங்க என்று சொல்ல மேக்கப் கலைஞர் அந்த பூவை வாங்கி கயல்விழியின் நீண்ட கூந்தலில் அழகாக சுற்றி வைத்தார். கண்ணாடி முன்னால் நின்ற கயல்விழியை பார்த்து அந்த பெண் வியந்துதான் போனாள். மேடம், உங்களுக்கு நான் ரொம்ப குறைவான மேக்கப் தான் போட்டிருக்கேன், ஆனா அதுலயே நீங்க அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. நிஜமாவே சார் ரொம்ப கொடுத்து வச்சவர் தான். உங்களை மாதிரி ஒரு பொண்டாட்டி அவருக்கு கிடைச்சது அவரோட அதிர்ஷ்டம் என்று புகழாரம் சூட்டினாள். பக்கத்தில் இருந்த வித்யா பெருமிதத்துடன், பின்ன எங்க அக்கா உலகழக்கியாச்சே, அவளை கட்டிக்கிறதுக்கு என் மாமாக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தான். ஆனா ஒண்ணு தெரியுமா, என் மாமாவை பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே மயங்கி போயிடுவீங்க. அந்த சினிமா நடிகர்கள் எல்லாம் அவரோட அழகுக்கு முன்னாடி தோத்து போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் அவ்வளவு பொருத்தமான ஜோடி என்று பேசிக்கொண்டே வெளியே வந்தாள். வாசலில் அர்ஜுன் நுழையும் போது அவனது முகம் சற்று வாடி இருந்தது. வித்யா அவனை பார்த்துவிட்டு, என்ன அர்ஜுன் சார், ஏதாச்சும் பிரச்சனையா? முகம் ஒரு மாதிரியா இருக்கு என்று அக்கறையாக கேட்டாள். அர்ஜுன் தன் தலை நெற்றியை தடவிக்கொண்டே, ஒண்ணுமில்ல வித்யா, ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியா? அதுக்குள்ள நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான். வித்யா அவன் மீது இருந்த ஒரு புரியாத அக்கறையில் காஃபி தூள் அளவை பார்த்து பார்த்து போட்டு சூடாக ஒரு காஃபியை தயாரித்தாள். அதை எடுத்துக்கொண்டு அவனது அறைக்கு சென்று கதவை தட்டினாள். ஆனால் உள்ளிருந்து பதில் இல்லை. காஃபி ஆறிட போகுது, இவரு என்ன பண்றாரு என்று நினைத்தவள் மெதுவாக கதவை தள்ளி உள்ளே வர அது ஆட்டோமேட்டிக் லாக் என்பதால் அவள் உள்ளே சென்றதும் சட்டென்று மூடிக்கொண்டது. அறையில் அர்ஜுனை காணவில்லை. அதே சமயம் குளியலறையின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு வித்யா திரும்பினாள். அங்கே அர்ஜுன் தன் இடுப்பில் ஒரு வெள்ளை நிற துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு ஈரத்தலையுடன் வெளியே வந்தான். அவனது அகன்ற மார்பிலும் தோள்களிலும் நீர்த்துளிகள் வைரங்கள் போல மின்னின. அவனது அந்த முரட்டுத்தனமான அழகை அந்த நெருக்கத்தில் பார்த்த வித்யா அப்படியே உறைந்து போனாள். அவளது இதயம் பலமாக துடிக்க தொடங்கியது. அர்ஜுனும் அவளை அங்கு எதிர்பார்க்கவில்லை. ஒரு நொடி திகைத்தவன் பின்பு புன்னகையோடு அவள் அருகில் வந்தான். தேங்க்ஸ் வித்யா, இந்த சமயத்துல இந்த காஃபியை குடிச்சாதான் எனக்கு உயிரே வரும் போல இருக்குது என்று சொல்லி அவள் கையில் இருந்த காஃபி கப்பை வாங்கினான். அவன் கைவிரல்கள் அவளது கையில் பட்ட போது வித்யாவுக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது. அவள் கண்கள் அவனது வெற்று உடலை பார்க்க கூசி தரையை பார்த்தன. நான் கீழே வெயிட் பண்றேன் என்று படபடப்புடன் சொல்லிவிட்டு திரும்பி ஓடி சென்று கதவை திறக்க முயன்றாள். ஆனால் லாக் சரியாக வேலை செய்யாததால் கதவு திறக்கவில்லை. வித்யா பதற்றத்தில் கதவை உழுக்க தொடங்கினாள். காஃபியை டேபிள் வைத்த அர்ஜுன், ஹே வித்யா நில்லு, கதவு உடைச்சிடாத, நானே திறந்து விடுறேன் என்று அவளுக்கு மிக நெருக்கமாக பின்னால் வந்து நின்றான். அவன் கையை நீட்டி மேலிருந்த லாக்கை இறக்க முயன்ற போது அவனது உடல் வித்யாவின் முதுகில் மென்மையாக உரசியது. அவளது கழுத்தில் அவனது சூடான மூச்சுக்காற்று பட்டதும் அவனது தலையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் அவளது தோள்பட்டையில் வந்து விழுந்தது. அந்த நெருக்கம் இருவருக்குள்ளும் இருந்த கட்டுப்பாட்டை மெல்ல மெல்ல தகர்க்க தொடங்கியது. அர்ஜுன் லாக்கை திறப்பதை மறந்து அப்படியே அவளது வாசனையில் மெய் மறந்து நின்றான். வித்யாவும் நகர முடியாமல் அவனது அணைப்பிற்குள் சிறைப்பட்டு கிடைப்பதை போல உணர்ந்தாள். அந்த நிசப்தத்தில் இருவரின் இதய துடிப்பும் ஒரு மேளம் போல ஒலித்தது.
அர்ஜுன் மெதுவாக தலையை குனிந்து வித்யாவை பார்த்தான். அவளது சிவந்த முகமும் பயம் கலந்த அந்த பார்வையும் அவனை ஏதோ செய்தது. தன்னையே அறியாமல் அவளது மென்மையான இதழ்களில் ஒரு அழுத்தமான முத்தத்தினை பதித்தான். வித்யா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சில நொடிகள் கழித்து சுதாரித்தவள் அவனை பலமாக தள்ளிவிட்டு விட்டு சுவரோரம் நின்று அழத் தொடங்கினாள். அர்ஜுன் தன் தலையிலேயே அடித்து கொண்டவன், சாரி வித்யா, நிஜமாவே நான் வேணும்னு பண்ணல, ஏதோ ஒரு வேகத்துல நடந்துருச்சு, பிளீஸ் மன்னிச்சிடு என்று தடுமாறினான். போதும் அர்ஜுன், உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்கிட்ட இப்படி நடந்துக்க? நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என் புருஷன் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? ஒரு அறிமுகம் இல்லாத ஆள்கிட்ட இப்படி அசிங்கமா நடந்துகிட்டேன்னு தெரிஞ்சா என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று விம்மிக்கொண்டே கேட்டாள். அர்ஜுன் சட்டென்று அவள் அருகில் வந்து அவளது தாடையை தன் கைகளால் ஏந்தினான். அவள் கண்களை நேருக்கு நேராய் பார்த்தவன், வித்யா ஸ்டாப் இட், நீ அவ்வளவு தூரம் எல்லாம் யோசிக்க தேவையில்லை, உன் புருஷன் எதையும் தப்பா நினைக்க மாட்டான் என்றான் உறுதியாக. அது எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க என்று அவள் அழுகையுடனே கேட்க, ஏனா உன் புருஷனா வரப்போறவன் இந்த அர்ஜுன் தான் என்று அவன் மெல்லிய குரலில் சொன்னான். வித்யா அப்படியே பேச்சற்று அவனை பார்த்தாள். அர்ஜுன் அவள் காதருகே குனிந்து, வித்யா, அன்னைக்கு உன்னை முதல் முறை பார்த்தப்பவே என் மனசு உன்கிட்ட தோத்துருச்சு. ஆனா நீ படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் உன்னோட எதிர்காலமும் முக்கியம்னு நினைச்சதுனாலையும் நான் சொல்லாம மௌனமா இருந்தேன். ஆனா உன்னை வேற யாருக்கும் விட்டு கொடுக்கற எண்ணம் எனக்கு கனவுல கூட இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான் மட்டும்தான். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் தாங்குவேன் என்று மிக அழகாக அவளது மனதை தொடும் விதமாக சொன்னான். வித்யாவிற்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை. அவனது அந்த திடீர் காதலை தாங்கிக் கொள்ள முடியாமல், அதே சமயம் மறுக்கவும் முடியாமல் குழப்பத்தில் நின்றாள். அர்ஜுன் அவளது மௌனத்தை பார்த்து சற்று வருத்தம் அடைந்தான். நான் ரொம்ப அதிகமா பேசிட்டேனா வித்யா? உனக்கு என்ன பிடிக்கலையா என்று அவன் கேட்க, வித்யா பதில் சொல்லாமல் அவனின் அறையிலிருந்து தப்பித்து ஓட முயன்ற போது அவளது கையை லேசாக பற்றி தடுத்தான் அர்ஜுன். வித்யாவின் கண்களில் பயமும் குழப்பமும் ஒரு சேர தெரிந்தன. அர்ஜுன் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க யாரு, உங்க பின்னணி என்ன, எதுவுமே தெரியாம நான் எப்படி இதையெல்லாம் ஏத்துக்க முடியும் என்று அவள் குரல் தழுத்தழுக்க கேட்டாள். அர்ஜுன் அவளது கண்களை ஆழமாக பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையோடு பேசத் தொடங்கினான். உண்மைதான் வித்யா, உனக்கு என்னை பத்தி தெரியாது. சித்து சாரோட பிசினஸ் பார்ட்னர் தான் என் அண்ணன். நான் அந்த பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட வாரிசு. இப்போ சித்து சார் பண்ற புது ப்ராஜெக்ட்ல நானும் ஒரு சரிபாதி பார்ட்னர் தான். சொல்ல போனா நான் ஒரு பிசினஸ் மேக்னட். ஆனா உன்கிட்ட பழகும்போது நான் ஒரு சாதாரண அர்ஜுனா மட்டும்தான் இருக்க விரும்பினேன் என்றான். அந்த உண்மையை வித்யா எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு முகமெல்லாம் வெளிரி போனது. இவ்வளோ பெரிய ஆளா நீங்க? ஐயோ, அப்போ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க என்னை எப்படி ஏத்துப்பாங்க? ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு, உங்க அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவனா? உங்க வீட்டுக்கு ஏத்த மருமக நான் இல்லை அர்ஜுன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று கில்ட்டி ஃபீலிங்கில் விம்மி அழத் தொடங்கியவள் நகர முயல அர்ஜுன் அவளது பிடியை இன்னும் இறுக்கினான். வித்யா, ஏன் அந்தஸ்து பார்த்து பயப்படுற? என் குடும்பம் உன்னை ஏத்துக்கலனா என்ன? உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு சின்ன குறை கூட இல்லாம உன்னை சந்தோஷமா பாத்துக்கிற தகுதி என்கிட்ட இருக்கு. என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சித்து சாருக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சா அவரே முன்ன நின்று நம்மளை சேர்த்து வைப்பாரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம இப்போதைக்கு என் காதலை மட்டும் ஏத்துக்கோ வித்யா பிளீஸ் என்று ஒரு குழந்தையை போல அவளிடம் கொஞ்சினான். ஆனாலும் வித்யா தன் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தாள். முடியாது, இது என்னைக்குமே சரி வராது என்று கையை விடுவித்துக் கொண்டு கதவை திறக்க முயன்றாள். ஆனால் அர்ஜுன் மின்னல் வேகத்தில் அவளை இழுத்து அந்த கதவோரம் சாய்த்து தன் இரு கைகளையும் அவள் தலைக்கு இருபுறமும் வைத்து லாக் செய்தான். அவள் தப்பிக்க வழி இல்லாமல் அவனது ஆளுமைக்குள் சிறைப்பட்டாள். ஏன் வித்யா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற முடிவுல இருக்கியா? என் மனசு உனக்கு தெரியவே இல்லையாடி? உன்னை எந்த அளவுக்கு நான் விரும்புறேன்னு புரியலையா என்று அவன் கர்ஜிக்க, வித்யா அவனை தள்ளிவிட எவ்வளவோ போராடினார். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்த அர்ஜுன் திமிரிக் கொண்டிருந்த அவளது இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி தன் ஒரு கையால் அழுத்தி பிடித்தான். இன்னொரு கையால் அவளது இடையை மிக நெருக்கமாக அணைத்துக் கொண்டு அவளது இதழ்களை நெருங்கினான். அர்ஜுன், வேண்டாம், நீங்க பண்றது ரொம்ப தப்பு. என்னை இப்படி வற்புறுத்தி எதையும் செய்யாதீங்க பிளீஸ் என்று அவள் முகத்தை அங்கும் இங்கும் திருப்பிக் கொண்டு காதறினாள்.
அவனது மூச்சு காற்று அவளது முகத்தில் அனலாக பட்டது. அவளது இடையை அவன் அழுத்திய விதம் அவளுக்குள் ஒருவித அச்சத்தையும் அதே சமயம் ஒரு புரியாத கிளர்ச்சியையும் உண்டாக்கியது. தயவு செஞ்சு விட்டுருங்க, இல்லனா நான் அத்தைகிட்ட என்று அவள் ஏதோ சொல்ல வர அவளது மீதி வார்த்தைகளை அர்ஜுன் தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். அது ஒரு நீண்ட ஆழமான ஆக்ரோஷமான முத்தமாக மாறியது. அந்த முத்தத்தில் அவனது இத்தனை நாள் ஏக்கமும் காதலும் அதிகாரமும் கலந்திருந்தது. வித்யா முதலில் திமிரினாலும் அவனது அந்த தீவிரமான அன்பில் மெல்ல மெல்ல தன் போராட்டத்தை இழந்தாள். சில நிமிடங்கள் கழித்து அவளை பிரிந்த அர்ஜுன் அவளது கண்களை ஆழகமாக பார்த்து சொன்னான், இங்க பார் வித்யா, இந்த ஜென்மத்துல என் பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். இதுக்கு மேல நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கும் என்று அவளை விடுவித்தான். வித்யா அதிர்ச்சியிலும் வேதனையிலும் அர்ஜுன் மார்பிலேயே தன் கைகளால் ஓங்கி அடித்தாள். ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் என் மனசு குழப்புறீங்க என்று அழுது கொண்டே கேட்டவள் அர்ஜுனின் முகத்தை பார்க்க கூட முடியாமல் அங்கிருந்து வேகமாக வெளியே ஓடினாள். அர்ஜுன் அங்கேயே சிலையாக நின்றிருந்தான். அவனது இதழ்களில் இன்னும் வித்யாவின் முத்தத்தின் ஈரம் எஞ்சியிருந்தது. நீ என்னதான் ஓடினாலும் நீ எனக்கானவ வித்யா, உன்னை ஒருபோதும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று உறுதியுடன் தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். மாலை மங்கிய அந்த வேளையில் கைல்விழியின் அறை ஒரு நறுமணச்சோலையாக மாறியிருந்தது. பியூட்டிஷியன் பெண்கள் அவளை அணு அணுவாக செதுக்கியிருந்தனர். அவள் அணிந்திருந்த அந்த மெல்லிய சிவப்பு நிற பட்டுப்புடவையை அவளது மேனிக்கு ஒரு தங்கப்பூச்சை பூசியது போல இருந்தது. கூந்தலில் மல்லிகையும் கனகாமரமும் பின்னி பிணைந்து கிடக்க நெற்றியில் வைத்த அந்த சிறிய திலகம் அவளை ஒரு கலைக்கோவில் சிலையாக மாற்றியிருந்தது. அறைக்குள் நுழைந்த ராஜேஸ்வரி தன் மருமகளின் அழகை கண்டு அப்படியே திகைத்து நின்றார். கயல், இது நிஜமாவே நீதானா என்று விம்மியவர் அவள் அருகில் வந்து அவளது முகத்தை தாங்கி பிடித்தார். ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கேம்மா, இவ்வளவு அழகான ஒரு பொண்ணத்தான் இத்தனை நாளா நான் புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டேனா? என் மருமக இவ்வளவு பேரழகியா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. நீ வெறும் அழகு மட்டும் இல்லம்மா, இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி என்று எமோஷனலாக பேசி அவளது திருஷ்டி கழிக்க விரல்களை சொடுக்கினார். பின்னர் அந்த பியூட்டிஷியன் பெண்களை அனுப்பிவிட்டு கைல்விழியை மெல்ல அழைத்து கொண்டு பூஜை அறைக்கு சென்றார். அங்கே நெய் விளக்குகள் சுடர் விற்று எரிந்து கொண்டிருக்க கைல்விழியை சாமி கும்பிட சொன்னார். கைல்விழி கண்களை மூடி தன் கணவனுக்காகவும் தன் புகுந்த வீட்டிற்காகவும் மனமுருகி பிரார்த்தனை செய்தாள். பிரார்த்தனை முடிந்ததும் ராஜேஸ்வரி அங்கிருந்த வெள்ளி சொம்பில் பசும்பாலையும் ஒரு தட்டில் பழங்களையும் எடுத்து கைல்விழியின் கைகளில் கொடுத்தார். கைல்விழி தன் மாமியாரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அவளை தூக்கி நிறுத்திய ராஜேஸ்வரி அவளது கைகளை பற்றி கொண்டு மிகவும் நிதானமாக பேசத் தொடங்கினார். இங்க பாரு கயல், இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே ஒரு கனவு மாதிரி மறந்துரு. இந்த வீட்டுல உன்னை பத்தி நான் ரொம்பவே கேவலமா பேசியிருக்கேன். என் பையன் உன்னை மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான். என் புருஷன் உங்க குடும்பத்தையே ஆட்டி படைச்சிட்டார். இது எல்லாத்தையும் இத்தனை நாள் நீ மனசுல பாரமா வச்சிருந்திருக்க. அதனால தானே என்னவோ என் பையன் கூட சேர்ந்து உன்னால ஒரு முழுமையான வாழ்க்கைய இதுக்கு முன்னாடி வாழ முடியல. ஆனா இப்போ காலம் மாறிடுச்சுமா. இப்போ நீங்க பழையபடி உங்க காதலை உணர்ந்து ஊரறிய உலகமே வாழ்த்துற மாதிரி எல்லாரோட ஆசீர்வாதத்தோடும் கல்யாணம் பண்ணி இப்பதான் உங்க வாழ்க்கையில உண்மையான முதல் அடியை எடுத்து வைக்க போறீங்க. இனிமே எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இந்த அன்பான குடும்பத்தை நீ தான் வழி நடத்தி கொண்டு போகணும். என் பையன் கொஞ்சம் கோபக்காரன் தான், உனக்கே தெரியும். ஆனா உன் விஷயத்துல அவன் கண்டிப்பா அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டான். அவனை எப்படி அன்பால ஹேண்டில் பண்ணணும்ன்ற வித்தைய நீ தான் கத்துக்கணும். இனிமே இந்த வீட்டோட கௌரவம் உன் பொறுப்பு. பின்பு சிறிது நேரம் மௌனமாக இருந்தவர் கைல்விழியின் கண்களை பார்த்து ஒரு தாய்க்கே உரிய ஆசையோடு கேட்டார். அப்புறம் இன்னொன்னுமா, எவ்வளோ சீக்கிரம் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய உருவாக்கி எங்களுக்கு ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடுக்குறீங்களோ அதுதான் எங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சந்தோஷமா இருக்கும். எனக்கும் வயசாகிடுச்சுமா. இன்னும் கொஞ்ச காலத்துல என் பேர பசங்களோட சேர்ந்து விளையாடி அந்த சிரிப்பு சத்தத்துல என் காலத்தை முடிச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தயவு செஞ்சு குழந்தை விஷயத்த மட்டும் தள்ளி போடாதீங்க. அதுதான் இந்த தாலிக்கும் இந்த வாழ்க்கைக்கும் நீ செய்ய போற ஒரு பெரிய அர்த்தம் என்று அறிவுரைகளை கேட்டு கைல்விழி நெகிழ்ந்து போனாள். அப்பொழுது ராஜேஸ்வரி சுற்றும் முற்றும் பார்த்து, எங்க போனா இந்த வித்யா?
அவளை தான் உன்னை மேல கூட்டிட்டு போக சொன்னேன், அவளை காணோமே என்றார். அவளோ அங்கே அர்ஜுனோட மாட்டிக்கொண்டு வித்யா தவித்து கொண்டிருப்பது அவருக்கு தெரியவில்லை. பரவாயில்ல அத்தை, நானே போய்க்கிறேன் என்று கைல்விழி சொல்ல, இல்லம்மா, இது உன்னோட முதல் இரவு, நானே உன்னை கொண்டு போய் விடுறதுதான் முறை என்று சொல்லி அவளை மெல்ல மாடிக்கு அழைத்து சென்றார். சித்தார்த்தின் அரைவாசலில் அவளை நிறுத்தியவர், நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்லம்மா, எந்த பயமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. முக்கியமா நான் கேட்ட அந்த வாரிசு விஷயத்த மனசுல வச்சுக்கோ. கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியை சொல்லணும், சரியா என்றார். கைல்விழியின் ஆணத்துடன் தலை குனிந்து, புரியுதத்த, நீங்க கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்களை பாட்டியாகிறது தான் என்னோட முதல் வேலையா இருக்கும் என்று மெல்லிய குரலில் உறுதியளித்தாள். அப்படி சொல்லுடி என் மருமகளே என்று பூரித்து போன ராஜேஸ்வரி மீண்டும் ஒரு முறை திருஷ்டி கழித்து விட்டு, சரி உள்ள போ, அவன் உனக்காக தான் தவிச்சுக்கிட்டு இருப்பான் என்று சொல்லிவிட்டு புன்னகையோடு கீழே சென்றார். கைல்விழி ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டு அலங்கரிக்கப்பட்ட அந்த அறையின் கதவை மெல்ல திறந்தாள். உள்ளே அவளுக்காக காத்திருக்கும் தன் காதலனை, தன் கணவனை சந்திக்க அவளது இதயம் துரிதமாக துடிக்க தொடங்கியது. அர்ஜுன் அறையில் அமைதி நிலவினாலும் அவனது மனதிற்குள் ஒரு பெரிய புயலை வீசிக்கொண்டிருந்தது. வித்யா அழுது கொண்டே ஓடிய அந்த வினாடி முதல் அவளது இதயம் துடிக்கவே மறந்துவிட்டது போல ஒரு உணர்வு. அங்கும் இங்கும் நடந்தவன் பொறுக்க முடியாமல் அறையை விட்டு வெளியே வந்தான். வீடு முழுவதும் நிசப்தமாக இருந்தது. சித்தார்த் கைல்விழி தம்பதியினர் தங்களின் அறைக்குள் சென்று விட்டனர். சிவலிங்கமும் ராஜேஸ்வரியும் உறங்க சென்று விட்டனர். என்ன வீட்டுல யாருமே இல்லையா? எல்லாம் தூங்க போயிட்டாங்களோ? இந்த வித்யா வேற என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அழுதுகிட்டே ஓடனா எப்படியும் இப்ப குப்பர் அடிச்சு படுத்துக்கிட்டு தலையனேனே நினைச்சுக்கிட்டு தான் இருப்பா என்று அர்ஜுன் கவலையுடன் நினைத்தான். அவளது அறைக்கு செல்ல போனவனை அவனது மனசாட்சி சட்டென்று தடுத்து நிறுத்தியது. ஏண்டா அர்ஜுன், உனக்கு அறிவு இருக்கா? இந்த நள்ளிரவு நேரத்துல ஒரு வயசு பொண்ணோட ரூம்குள்ள போறியே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே அந்த பொண்ணு உன்னால அழுது துடிச்சுக்கிட்டு இருக்கா, இதுல மறுபடியும் போய் உன் முகத்தை காட்டி அவளை இன்னும் கதற வைக்கலாம்னு பாக்குறியா என்று கேட்க, ஹலோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வாய மூடு, அவ ரொம்ப அழுதுகிட்டு இருப்பா, அவளை சமாதானப்படுத்துறதுக்கு தான் நான் போறேன் என்று கெத்தாக சொன்னான். ஆமா, உன் மூஞ்சியை பார்த்தாலே நீ எதுக்கு போறன்னு நல்லா தெரியுது. முதல்ல காதல சொன்ன பொண்ணுகிட்ட இப்படியா ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவ? அதுவும் இல்லாம அவளுக்கு தெரியாம நீயே ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்டு இப்போ சமாதானம் செய்ய போறியாக்கும் என்று காரி துப்ப, ஹலோ, அவளை என் பொண்டாட்டினே நான் முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் அப்படி கிஸ் பண்ண. நீ ஒன்னும் என்ன அந்த அளவுக்கு வந்து குழப்ப தேவையில்லை. இது மட்டும் இல்ல, இன்னும் கூட பண்ணுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா ராசா, பிரச்சனையெல்லாம் அந்த பொண்ணுக்கு தான். போ, இப்போ போய் நல்லா அந்த பொண்ணுகிட்ட 4 திட்ட வாங்கிட்டு வா, அப்பதான் உனக்கு புத்தி வரும் என்று கூற, அடச்சி, முதல்ல எட்டப்போ என்று திட்டிவிட்டு அர்ஜுன் விறுவிறுவென வித்யாவின் அறைக்கு சென்றான். கதவை தட்டலாமா வேண்டாமா என்று ஒரு நிமிடம் யோசித்தவன் மெதுவாக கதவை தள்ளினான். அது முழுமையாக பூட்டப்படாமல் சும்மா சாத்தப்பட்டிருந்தது. யாராவது வந்தால் வம்பாகி போய்விடும் என்று நினைத்தவன் உள்ளே நுழைந்ததும் சத்தமில்லாமல் கதவை உள்பக்கமாக தாழிட்டான். அந்த சத்தம் கேட்டு அழுது கொண்டிருந்த வித்யா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே அர்ஜுன் இருப்பதை கண்டதும் அவளது கண்கள் விரிந்தன. அர்ஜுன், நீங்க என்ன பண்றீங்க என் ரூம்குள்ள? தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க, யாராச்சும் பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும் என்று பதறினாள். அவள் ஓடி வந்து கதவை திறக்க முயல அர்ஜுன் தன் 2 கைகளையும் சுவரில் ஊன்றி அவளை சிறைப்பிடித்தான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்போ கதவை லாக் பண்ணுனீங்க? முதல்ல கதவு திறங்க என்று வித்யா கத்தினாள். அர்ஜுன் அவளை தீர்க்கமாக பார்த்தான். அந்த பார்வையை தாங்க முடியாமல் வித்யா தலை குனிந்தபடி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்படி தொல்லை பண்றீங்க என்று அவள் தரையை பார்த்து பேசினாள். என்ன நிமிந்து பார்த்து பேசுடி வித்யா, எதுக்கு தரை பார்த்து பேசுற? இங்க பாரு, நீ எவ்வளவுதான் என்ன வெளியே போன்னு சொன்னாலும் உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் மேல உனக்கு ஆசை இருக்கு, நீ என்ன விரும்புற, இல்லன்னு போய் சொல்லி உன்னையே நீ ஏமாத்திக்காத என்று அவன் அதிகாரத்தோடு சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, என் மனசுல யாருமே இல்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க என்று வித்யா அவனை வலுக்கட்டாயமாக தள்ளினான். ஆனால் அர்ஜுன் ஒரு இன்ச் கூட அசையவில்லை.
சரி, நீங்க இங்கேயே இருங்க, நான் வெளியில போறேன் என்று அவள் விலக முயன்ற போது அர்ஜுன் அவளது கையை பற்றி தன் பக்கம் இழுத்தான். அந்த வேகத்தில் பேலன்ஸ் இல்லாமல் வித்யா அர்ஜுனின் மார்பில் மோதி விழுந்தாள். அவளை இறுக்கமாக அணைத்து கொண்ட அர்ஜுன், எதுக்கடி என்ன அவாய்ட் பண்ற? நீ பயப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? உனக்காக என் குடும்பத்தையே தூக்கு போட்டுட்டு வருவேன்னு சொல்ற. அப்படி இருந்தும் நீ ஏன் என்னை விட்டு விலக பாக்குற? நீ விலக நினைக்கலாம், ஆனா நீ வேணும் வேணும்னு என் மனசு கத்துது வித்யா. நீ என்னை விட்டு விலகி போக போகத்தான் உன்னை இன்னும் நெருக்கமா நெருங்கி வரணும்னு எனக்கு தோணுது. நான் உன்னை நெருங்கி வரும்போது அது உனக்கு தான் பெரிய வலியை தரும் என்று உருகினான். வித்யா அவனை நிமிர்ந்து பார்த்து, என்ன மிரட்டுறீங்களா? நான் இப்போவே போய் சித்தார்த்த மாமா கிட்ட சொல்ல போறேன் என்றாள். அர்ஜுன் சிரித்தவன், ஏண்டி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போயிருக்காங்க, அவங்கள போய் தொல்லை பண்ண போறியா? இந்த நேரத்துல யார் கதவை தட்டினாலும் சித்து சார் செம்ம டென்ஷன் ஆயிடுவாரு. அதை தெரிஞ்சுதானே உன்னை பார்க்க இந்த டைம்ல வந்திருக்கேன் என்றான் குறும்பாக. சரியான ஃப்ராட் அர்ஜுன் நீங்க. உங்களை போய் நான் நல்லவன்னு நினைச்சேன் பாருங்க என்று அவள் கையை ஓங்க, உன்னை யாரடி என்ன நல்லவன்னு நம்ப சொன்னது? நானா வந்து உன்கிட்ட சொன்னேன் நான் நல்லவன் நல்லவன்னு? நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிட்டீனா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இங்க பாரு, நான் உன்னை என் பொண்டாட்டினே முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உனக்கு முத்தமே கொடுத்தேன். இனிமே என் காதலை ஏத்துக்கிற வழியை மட்டும் பாரு என்று மிரட்டினான். வித்யா கண்களை உருட்டி அவனை முறித்து பார்த்தாள். அவளது அந்த கியூட்னஸை ரசித்து பார்த்த அர்ஜுன், சரிடி நானே போறேன், ரொம்ப கத்தி ஊற கூட்டிடாத. இனிமே அழாம அமைதியா தூங்கு. திரும்ப நீ அழறது தெரிஞ்சா நான் மறுபடியும் ரூம்குள்ள வந்துருவேன். அப்புறம் உன் கூடவே தான் விடிற வரைக்கும் படுத்திருப்பேன் சொல்லிட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினான். அவள் மிரண்டு போய் நிற்பதை பார்த்து சிரித்தவன் கதவை திறந்து வெளியே செல்ல போனான். ஆனால் திடீரென என்ன நினைத்தானோ, மீண்டும் உள்ளே வந்து வித்யாவை இழுத்து அவளது இதழில் ஒரு அழுத்தமான முத்தத்தை கொடுத்து விட்டு, ஓகே பேபி வரட்டா, பாய், குட் நைட் என்று கூறிவிட்டு விசிலடித்து கொண்டே வெளியே சென்றான். வித்யா எரிச்சலோடும் வெட்கத்தோடும் அவனை பார்த்தவள், வர வர இவனுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு, கூடிய சீக்கிரம் இந்த திமிரு அடக்கறம் பாரு என்று முணுமுணுத்து விட்டு கதவை பூட்டிக் கொண்டு படுக்கையில் விழுந்தாள். ஆனால் அவளது இதழ்களில் இன்னும் அர்ஜுனின் அந்த முத்தத்தின் சூடு கொஞ்சம் கூட குறையாமல் இருந்தது.